வணக்கம் நண்பர்களே. இந்த தமிழ் டேல்ஸ் கிட்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்க நிலா. இன்று உங்களுக்கு ஒரு ரொம்ப பொறுமையான கதை சொல்ல போறேன். வாங்க கதைக்குள்ள போலாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த கதை. ஒரு பெரிய காட்டில் ஒரு சின்ன ஆமை இருந்துச்சு. பேர் பொறுமை. பொறுமை ரொம்ப மெதுவா நடக்கும். ரொம்ப மெதுவா. எல்லா விலங்குகளும் அதை பார்த்து சிரிச்சாங்க. நீ எப்படி ஜெயிப்பன்னு கலாய்ச்சாங்க. ஒரு நாள் காட்டு விலங்குகள் எல்லாம் ஒரு பெரிய ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. குண்டு மான், வேகமான முயல், பறக்கிற கிளி, தாவர குரங்கு எல்லாரும் நாங்க தான் ஜெயிப்போம்னு சிரிச்சாங்க. பொறுமை மட்டும் சத்தம் போடாம அமைதியா சேர்ந்துக்குச்சு. பந்தயம் ஆரம்பிச்சது. மான் முன்னாடி ஓடுச்சு, முயல் பின்னாடி, கிளி பறந்து, குரங்கு தாவுச்சு. பொறுமை கொஞ்சமா நடந்துச்சு. எல்லாரும் சிரிச்சாங்க. ஆமை எப்படி ஜெயிக்கும்னு. முயல் கொஞ்ச நேரம் ஓடிட்டு நான் தான் முன்னாடி இருக்கேன்னு கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு மரத்தடியில படுத்துடுச்சு. மான் வேகமா ஓடிட்டு எனக்கு யாரும் போட்டி இல்லைன்னு நினைச்சு கொஞ்சம் நின்னுச்சு. கிளி பறந்து சோர்ந்து போய் ஒரு கிளையில உட்கார்ந்துச்சு. குரங்கு தாவி களைத்து போய் ஒரு கிளையில தொங்குச்சு. பொறுமை மட்டும் ஒரு நிமிஷம் கூட நிக்கல. கொஞ்சமா நிதானமா நடந்துச்சு. எல்லாரும் தூங்குற நேரத்துல பொறுமை மெதுவா முன்னாடி போயிட்டே இருந்துச்சு. கடைசியா எல்லாரும் எழுந்து பார்த்தப்போ பொறுமை ஃபினிஷ் லைனை தாண்டிட்டு இருந்துச்சு. எல்லா விலங்குகளும் ஆச்சரியப்பட்டுச்சு. இவ்வளவு மெதுவா நடந்த ஆமை எப்படி ஜெயிச்சதுன்னு கேட்டாங்க. பொறுமை சிரிச்சு, நான் வேகமா ஓடல, ஆனா ஒரு நிமிஷம் கூட நிக்கல, அதான் ஜெயிச்சேன்னு சொன்னுச்சு. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்கிறது, பொறுமை இருந்தால் பெரிய வெற்றி கிடைக்கும். வேகமா ஓடுறவங்க தோக்கலாம், ஆனா பொறுமையா நடக்கிறவங்க ஜெயிப்பாங்க. அதனால எப்பவும் பொறுமையா இருப்போம். சரியா நண்பர்களே? கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்க. அடுத்த கதை விரைவில். பாய் நண்பர்களே, நல்லா இருங்க.